வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக வந்து பொங்கல் சாப்பிட்டு ஃபெஸ்டிவலாக நல்லா கொண்டாடுங்க. இந்த வீடியோ நம்ம வந்து ஹாப்பியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் நம்ம பிஸ்னஸ்னா என்ன, அப்புறம் ஜாப்னா என்ன அப்படின்ற நம்ம ஒரு வீடியோ நம்ம வந்து விட்டுருந்தோம். அதோடைய லிங்க் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் நீங்கள் எதாவது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான சம்மந்தம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பண்ணாக்கா மோட்டிவேஷன் இருக்காது, ஒன்லி ரியாலிட்டி மட்டும் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு கரெக்டான ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் நான் சேரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து கொடுத்து விட்டுருங்க. இந்த வீடியோ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம லைஃப்பில் ஸ்கூல்லேருந்து காலேஜை முடிச்சுட்டு வெளியே வரோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த ரெண்டு வேர்டு தான் நமக்கு இந்த காதில் விழுந்திருக்கும். ஒன்று ஜாப், இன்னொன்று பிஸ்னஸ். ஸோ அப்படிப்பட்ட ஜாப், அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த ஜாப்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா டைம். ஸோ ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான டைம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாப்ன்றது ஒரு ஃபிக்ஸட் டைம், ஸோ பிஸ்னஸ்ன்றது ஃபிக்ஸட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? ஜாப் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து 9 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கும். பட் பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னாக்கா மார்னிங் டு நைட்டு ஃபுல்லாகவே. ஓகே, ஒரு முடிஞ்சு போனால் வந்து ஒரு 12 ஹவர்ஸ்னு சொல்லலாம். ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ மார்னிங் ஆர் டே ஷிஃப்ட் ஆர் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஆர் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னாக்கா அப்படிலாம் கிடையாது. ஸோ சண்டேவும் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஜாப்னு நம்ம வந்து எடுத்துட்டோம்னாக்கா லீவுக்கு அனுமதி தேவை. பட் பிஸ்னஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ லீவுனா லாஸ், கண்டிப்பாக லாஸ். ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஜாப் வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். பட் பிஸ்னஸ்னு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸடாக இருக்கும். செகண்டு இன்கம் பார்ப்போம். ஓகேவா? இப்போது ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான இன்கம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்கம்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸோ ஜாப் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா சேலரி வந்து பார்த்தோம்னாக்கா ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ மந்த் எண்டு வரும், ஆனால் இன்க்ரிமெண்ட்டாக ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ரிஸ்க்கும் அதில் ரொம்ப கம்மி. பிஸ்னஸ்ன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்கம் வந்து வேரியபிள் ஆகும். ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும், ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாகவும் கொடுக்கலாம், ஒரு மாதம் உங்களுக்கு மேபி லாஸில் கூட ஆகலாம். ஸோ திஸ் இஸ் அ பிஸ்னஸ். அண்டு ரிஸ்க்கும் வந்து பார்த்தா இதில் ரொம்ப அதிகம். ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஜாப்ன்றது ஒரு ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் பிஸ்னஸ் வந்து அப்படிலாம் கிடையாது. பாசிபிலிட்டிஸ் மீன்ஸ் இந்த மாதம் வந்து பார்த்தாக்கா வந்து அதிகமாக வரலாம், அல்லது லாஸ் ஆகலாம், இல்லை அடுத்த மாதம் வந்து பார்த்தா உங்களுக்கு டபுளாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். மூணாவது விஷயத்துக்கு நம்ம வரலாம். மூணாவது விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ ரிஸ்க் வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஜாப் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து லோ ரிஸ்க் தான். ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தா ரிஸ்க் வந்து இருக்கும், பட் அவ்வளோ இருக்காது. ஆனால் ஜாப் போனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாப்புக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவும் மேனேஜ் பண்ணி உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு லைஃப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஜாப். அப்படியே நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரிஸ்க்கு வந்து பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்டி ஆகணும். அதுக்கு மேலே கிடையாது. உங்களுக்கு டெப்ட்டு வந்து உங்களுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். டெப்ட்டுனா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வாங்குற மணி வந்து நீங்கள் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் லோன் அதில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு நீங்கள் சிக்கி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டவுன் ஆகிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் சான்ஸ்னு சொல்கிறாங்க பிஸ்னஸில். ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ரிஸ்க் எடுக்க முடிஞ்சால் தான் பிஸ்னஸ். ஸோ ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜாபுக்கு போகணும். நாலாவது விஷயம் வந்து பார்த்தோம்னாக்கா க்ரோத். ஸோ அந்த க்ரோத்னு வந்து பார்த்தோம்னாக்கா வளர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ ஜாபோடைய க்ரோத் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரொமோஷன். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தோம்னாக்கா அப்ரைசல்னால் என்ன, உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுடைய டீம் உங்களுடைய வேலை செய்கிறீங்களா ஸோ உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு மேனேஜராக எடுத்தோம் உங்களுடைய வேலையை வந்து பார்த்தா இங்கே எப்படி நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க உங்களுடைய எவாலுவேட் பண்ணி ஸோ அதுக்கு உண்டான சேலரி இன்க்ரிமெண்ட் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு வந்து பார்த்தாக்கா போனஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா கம்பெனி லிமிட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களால் வந்து பார்த்தாக்கா எந்த வித ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. க்ரோத்தில் நம்ம பிஸ்னஸை நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இது உங்களால் வந்து பார்த்தா ஓனாக உங்களால் ஒரு பிஸ்னஸை நீங்களே எடுத்து ஸ்கேல் பண்ண முடியும். அண்டு உங்களால் ஓனாக வந்து ஒரு டீமை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அண்டு சிஸ்டமாக உங்களால் வந்து பார்த்தோம்னாக்கா உருவாக்க முடியும். ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஜாபில் வந்து பார்த்தோம்னாக்கா வளர்ச்சி கண்ட்ரோலாக இருக்கும். பட் பிஸ்னஸில் க்ரோத்துன்றது செல்ஃபாக இருக்கும். ஸோ வளர்ச்சின்றது உங்கள் கையில் தான் இருக்குது.
ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான என்ன டிஃப்ரென்ஸில் இது வந்து வேறுபடுதுன்றதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜாபு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பாஸ் வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்போம். என்னப்பா இன்னைக்கான டாஸ்க்கை முடிச்சியா, இன்னைக்கான டார்கெட்டை முடிச்சியா, என்ன பண்ண இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டே பை டே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட மேனேஜருக்கு நீங்கள் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கான பாஸ் இருக்கிற ஒரு ப்ரெஷர். செகண்ட் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா டெட்லைன்னா என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன், வந்து ஒரு வேலை செய்கிறீங்க ஓகேவா, அந்த வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சில டாஸ்க் வந்து பண்ணாக்கா இருக்கும். ஆஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஓகேவா, உங்களுக்கான டாஸ்க் இருக்கும். ஸோ ஈஸியாக சொன்னால் வந்து பார்த்தாக்கா இந்த வேலை இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சில டாஸ்க் வைப்பாங்க உங்களுக்கிட்ட. சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பண்ணாக்கா டெட்லைன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஒரு ஃப்ரைடே நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 13th டேட் வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சு தரல அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு சோல்டிங் ஆகும் அண்டு பேட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாக்கா உருவாக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அப்ரேசல் எஃபர்ட் வந்து பார்த்தாக்கா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தான் வந்து பார்த்தாக்கா இந்த டெட்லைன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது வந்து பார்த்தோன்னாக்கா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் ஒர்க்கு பேஸ்டாக இல்லாமல் நீங்கள் பீப்புளோடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபேவராக இருக்கும் அண்டு ஈகோ அண்டு பவர் பேஸில் அண்டு டிசிஷன் வந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கும். ஸோ ஈஸியாக சொல்லப்போனால் வந்து பார்த்தாக்கா வேலையை விட வாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா நீ ஒரு இடத்துல நீ வந்து நல்லா வேலை செய்வ, பட் நீங்கள் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட நீங்கள் லிங்காக இருக்க மாட்டீங்க. ஸோ இன்னொருத்த வந்து பார்த்தாக்கா உன்னை விட வந்து கொஞ்சம் நல்லாவே வேலை செய்ய மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். உன்னை விட வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் செய்வான், பட் அவனுடைய மேனேஜர் கூட வந்து பார்த்தாக்கா பாண்டிங்கில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் பாலிடிக்ஸ். யார் வந்து மேனேஜருக்கு நல்லா சொம்படிக்கிறானோ வந்து அவனை தூக்கி வச்சு விளாடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் பாலிடிக்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஜாபில் உங்களுக்கான வளர்ச்சி வந்து அவ்வளோ இருக்காது. பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கஸ்டமர் அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஸோ வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்க வாடிக்கையாளரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முக்கியமாக அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயி சேலரி சொல்லலாம். அவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக சம்பளம் கொடுத்தா தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்களும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ரெண்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து பண்ணாக்கா ஜிஎஸ்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் லாஸ் ஆகிடுச்சுனாக்கா வந்து பண்ணால் வேறு ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம காசாக வாங்கி எடுக்கிறது. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் லாஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா இந்த இஎம்ஐ எடுக்கிறது அண்ட் லோன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ஜாபை விட பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஜாப் ஸ்ட்ரெஸ் வந்து மென்டல் ஹெல்த் தான். பட் பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னாக்கா மென்டல் ஹெல்த்தும் பட் ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் நம்மளால் கரெக்டாக வந்து கொண்டு போக முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது. நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடமுக்கும் ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜாபுக்கான ஃப்ரீடம் என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒர்க்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து பீஸ். ஸோ அமைதியாக இருக்கலாம். ஸோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்களோட நீங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்கிறது, தேட்டர் போகிறது, பீச்சு, பார்க்கு, மூவி, தேட்டரு, என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு டைமுக்குள்ளே நீங்கள் வேலை முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு எ பீஸ். ஸோ அமைதி அண்டு என்ன சொல்லலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட சொல்லலாம். ஸோ லீவ் வந்து பார்த்தா அப்ரூவல் தேவை. இப்போ நீங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு லீவ் எடுக்கணும், ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, இதெல்லாம் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதனா இருக்குது, நான் வந்து எதனா ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னாக்கா ஸோ லீவ் வந்து பார்த்தோன்னா அப்ரூவல் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஜாப் ஃப்ரீடம். ஸோ பிஸ்னஸ் ஃப்ரீடம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா டிசிஷன் ஃப்ரீடம், செல்ஃபாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து லீவ் எடுக்கணும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வேணானாக்கா வேணாம், இல்லைனாக்கா வந்து பார்த்தா வேற ஒரு ஆள் போட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சும்மா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இனிஷியலாக வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இனிஷியலாக உங்களுக்கு வந்து எந்த வித ஃப்ரீடமும் இருக்காது.
ஸோ லாங் டேர்மாக நீங்கள் வந்து அதிலே இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீடம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாபில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பேஸ் தான். பட் பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டினா அடையாளம். ஸோ இந்த ஐடென்டிட்டிக்கான ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜாப்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஐடி செக்டாரில் வேலை செய்கிறேன். ஸோ பிஸ்னஸாக ஒன்றும் இல்லை, நான் வந்து நானே வந்து என்னோடய வேலையை நானே வந்து உருவாக்கி எனக்கான சம்பளத்தை நானே வாங்கிக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ். ஸோ ரியாலிட்டின்னு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஜாப்னா ரோல், ஸோ பிஸ்னஸ் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் ஐடென்டிட்டி, உங்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கணும். ஸோ ஜாபில் வந்து பார்த்தாக்கா அடையாளம் வந்து இருக்கும், பட் ஃப்ரீடம் வைஸ் பார்த்தாக்கா பிஸ்னஸ் பெஸ்ட்டு. ஃபைனல் கிளாரிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஜாப்ன்றது ராங்கும் இல்லை, பிஸ்னஸ்ன்றது ரைட்டும் கிடையாது. ஸோ கரெக்ட் சாய்ஸ் வந்து உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா டிபெண்ட் ஆகும். ஸோ ஃபேமிலி சிச்சுவேஷன் சொல்லலாம், அண்டு ரிஸ்க் டாலரன்ஸ் அண்டு பேஷன்ஸ் இருக்கும், அண்டு மைண்ட் செட். ஸோ இது எல்லாமே வந்து ஒருத்தரோட சார்ந்து தான் அவன் வந்து வேலைக்கு போகிறானா இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறானான்றது அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ரியலிஸ்டிக் ஆப்ஷனை வந்து ஜாப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கில்லை பில்ட் பண்ணி நீங்கள் சைடில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு சில டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களோட கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றது. அண்டு சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து வருது, அதை பற்றி இதை பற்றி ஜாப் அண்ட் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து பேசி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே வந்து பார்த்தாக்கா ரியாலிட்டியாக நான் வந்து பேசியிருப்பேன்றதை நான் நம்புகிறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா நான் வீடியோ கூட விடுவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ்.